ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம யூனிட் 8 பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுடைய மரபு, பண்பாடு, கலாச்சாரம் இந்த தலைப்பு தொடர்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள். சரிங்களா? அதாவது நம்ம சொல்லணும், ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் டிஸ்கவரிஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதே நம்ம பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டா செக்மெண்டா பிரிச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் பெரிய தலைப்பு இது. அதனால ஆரம்பத்துல இதோடைய இந்த பேசிக் ஃபர்ஸ்ட் வீடியோல தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க, எந்த காலகட்டத்துக்கு உட்பட்டது, இந்த மாதிரி பொதுவா ஃபர்ஸ்ட் பாத்துரும். அதை பார்த்து முடிச்சுட்டு தமிழ்நாட்டுல தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன மாதிரியான பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே போல நமக்கு பள்ளி புத்தகத்துல நமக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சோர்சஸ்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரீசெண்டா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மேற்கொண்டிருக்காங்க, அகழ்வாராய்ச்சிகளை எங்கெங்கெல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இப்ப நம்மளுடைய கீழடியில பாத்தீங்கன்னா இப்போ 9ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ இத்தனை நாள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்மெண்டா நம்ம பிரிச்சு இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து, ஏன்னா புதுசா பார்க்கக்கூடியவர்கள் இருப்பீங்க, ரொம்ப பேசிக்கா முதல்ல தொல்லியல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா நம்ம தொல்லியல் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற வரைக்கும் எல்லா அடிப்படையும் எல்லா ஆஸ்பெக்டையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ தொகுப்புல கவர் பண்ணிடுவோங்க. சரிங்களா? தொல்லியல் ஆய்வுகளும் பண்பாட்டு பொருள்களும் அப்படின்ற நம்மளுடைய தலைப்புகளை நம்ம வரப்போறோம். சரிங்களா? முதல்ல தொல்லியல்லாம் எதற்காக ஆராயப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பண்டைய மக்கள் பயன்படுத்துறாங்க. பண்டைய மக்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. அந்த வாழ்க்கையில அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தேவை ஒரு எவிடன்ஸ், நமக்கு தேவை ஒரு சோர்ஸ். அதை எங்க இருந்து கண்டுபிடிப்பாங்க? ஏன்னா லிட்ரரி சோர்சஸ் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதாவது இலக்கிய ஏடு வழி சான்றுகள் ஒண்ணு இருக்கு. அதன் மூலியமா இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு யூகம் வகுத்து தெரிஞ்சுக்க முடியும். அதே அந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிடைச்சது அப்படின்னா நம்மளால இன்னும் பாத்தீங்கன்னா துல்லியமா கணக்கெடுத்துற முடியும். இந்த மாதிரியான நாகரிகங்கள் பாத்தீங்க அப்படின்னா பழமை காலத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த முறை அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொல்லியல். சரிங்களா? அது அவங்க வாழக்கூடிய இடங்கள்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி மேற்கொண்டு அவங்க பயன்படுத்தக்கூடிய தொல்பொருட்களை கண்டுபிடிப்பதுதான் பாத்தீங்க அப்படின்னா தொல்லியல் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அதுல அவங்க நிறைய வகையான பொருட்கள் பண்டைய மக்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. அதை அறிவியல் பூர்வமா நுண்ணுயிர் பயன்படுத்தி இது எந்த காலத்துக்கு உட்பட்டது. ஏன்னா இப்ப ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த இரும்போ அல்லது தங்கமோ அல்லது சின்ன சின்ன பானை ஓடுகளோ ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த காலத்துக்கு உட்பட்டது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது போன்ற மெத்தட்ஸ், ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போன்ற மெத்தட்டை பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா இவங்க இங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற நிறைய இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுகள்ல இதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. பல தமிழர்கள் வாழ்ந்ததற்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதற்கும் நமக்கு நிறைய வகையான சான்றுகள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா அப்படி தமிழகத்துல இந்த மாதிரி பழங்கால இருக்கக்கூடிய வாழ்விடங்கள் தமிழ்நாட்டுல இருந்தது. அந்த ஊர்களுக்கு பாத்தீங்கன்னா நத்தம், மேடு, கோட்டை என்ற அந்த பெயர்களும் பாத்தீங்க அப்படின்னா பின்னாட்கள்ல வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி இவங்க அகழ்வாராய்ச்சி மூலமா இந்த இடங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அதுல என்னென்னலாம் பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா மண்ணில் புதைந்து இருக்கக்கூடிய கற்கருவிகள், பானைகள், விலங்குகளுடைய எலும்புகள், அதே போல மகரந்தங்கள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சியில மனிதர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல அறிவியலை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அதுல காஷ்மீர் கதிர் பாய்ச்சி. சரிங்களா? காஷ்மீர் கதிர் பாய்ச்சி பாத்தீங்க அப்படின்னா நம்ம காஸ்மிக் கதிர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். அந்த காஸ்மிக் ரேஸ் பாய்ச்சி அதை கணிப்பாங்க. எப்படி எந்த காலத்துக்கு உட்பட்ட பொருட்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கணிப்பதற்காக பாத்தீங்கன்னா காஸ்மோஜெனிக் கதிர்களை பாத்தீங்கன்னா அதை வெளிப்படுத்தும் முறை பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதே போல பொது ஆண்டுல 1863 பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராபர்ட் ப்ரூஸ்புட், சரிங்களா, இங்கிலாந்து சேர்ந்த ஒரு நிலவியாளர். சரிங்களா? இவர் சென்னையில இங்க இருக்கக்கூடிய பல்லாவரத்துல பாத்தீங்க அப்படின்னா பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காரு. முதன் முறையா பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பழங்கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இதே சங்க காலத்திலேயோ அல்லது நமக்கு ஒரு இரும்பு காலத்திலேயே கண்டுபிடிப்பது நிறைய இப்பயும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதை விட ரொம்ப முக்கியமானது பழங்கற்காலம். இந்த காலங்களை நம்ம பிரிச்சு அடுத்தடுத்த இடங்களை நம்ம பார்ப்போம். இப்பொழுதுக்கு இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. பழங்கற்கால கருவிகளை பாத்தீங்க அப்படின்னா சார் ராபர்ட் ப்ரூஸ்புட் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா
கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பழங்கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சொல்லும் பொழுது கை கோடாரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை கற்கருவி தொழிலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து கை கோடாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வகைப்படுத்தி வந்து வைத்திருக்கிறாங்க. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது நம்முடைய சென்னை அருங்காட்சியகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரி, என்ன அப்படி ரொம்ப முக்கியமா? ஏன்னா நிறைய வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய வகையான பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஏன் வந்து இந்த கை கோடாரிகள் இந்த பழங்கற்காலத்தை கண்டுபிடிச்சது ரொம்ப முக்கியமானா அதோடைய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னோக்கி இருந்ததுன்றதுனால அது ரொம்ப ஸ்பெசிஃபைடா இங்க வந்து பார்க்கப்படுது. சரிங்களா? வேற என்னென்ன மாதிரியான இடங்கள் வந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு வந்து உட்படுத்தப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொற்கை, அதே போல வசவசமுத்திரம், இந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க. சரிங்களா? அதே போல கேரளத்தில் இருக்கக்கூடிய பட்டணத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளத்துல பட்டணம் என்ற இடத்துலயும் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. அங்க சங்ககால மக்கள் வந்து வாழ்ந்ததற்கான முறைக்கான நமக்கு சான்றுகளும் அந்த இடத்துல தங்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இது மட்டும் அல்லாம இந்த அகழ்வாராய்ச்சிகளை ரொம்ப பெரிய அளவுல எடுத்துட்டு போறதுக்கு உதவுன சில அறிஞர்களுடைய பெயர்களை இங்க குறிப்பிட்டிருக்காங்க. பிரிட்டிஷை சார்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டின் வீலர். இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சர் ராபர்ட் எரிக் மார்டின் வீலர் சொல்றேன் அப்படின்னா அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்ன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது பிரான்சை சேர்ந்த ஜே.எம். கசால் என்பவர். சரிங்களா? பிரான்சை சேர்ந்த ஜே.எம். கசால் என்பவர். அதே போல ஏகோ கோஷ், சரிங்களா, கிருஷ்ணதேவா, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டை சார்ந்தவர். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்லியல் ஆராய்ச்சி ரீதியாக மிக சிறந்த அறிஞர்களாக போற்றக்கூடியவர்கள். சரிங்களா? இவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இந்த அகழ்வாராய்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கோம், தொல்லியல் துறைன்னு பேசிட்டு இருக்கோம். இதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. இதை ஒழுங்கே ஒரு சேர எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுல இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு துறை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை. சரிங்களா? இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசுடைய ஒரு கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை இயங்குது. இது தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும். ஏன்னா இவங்க அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்றாங்க அப்படின்னா இது இந்திய தொல்லியல் துறை, இது தமிழக தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துவாங்க. இப்ப தமிழக தொல்லியல் துறை வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளுது அப்படின்னா இவங்களோட ரிப்போர்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க கண்டுபிடிச்ச பொருட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மியூசியத்துல வைப்பாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதே போல இந்திய தொழில்துறையா இருக்கு, இந்திய தொல்லியல் துறையா இருக்கு அப்படின்னா அதோடைய கட்டுப்பாடு என்பது நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்திருக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்றதுக்கு ப்ராப்பரா ஒரு அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துறைகளை உருவாக்குறாங்க. இதை மேம்படுத்துறதுக்கு சட்டங்களும், இதை ஒழுங்குபடுத்துவதற்கு சட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பாருங்க. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டான்ஸ் ஆயுது. ஸோ ரொம்ப மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதாவது பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் 1972. அடுத்தது பாருங்க, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் 1958. சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வரும் இந்த காலங்கள் வந்து பிரிச்சிருக்காங்க, அதை நம்ம வந்து எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பிரிச்சு பார்த்துட முடியும். சரிங்களா? இதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆக வகைப்படுத்துவோம். இந்த 5ல ஒண்ணு நம்ம இங்க பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதைதான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ற வகுப்புகள்ல அதாவது சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பெருசா ஒண்ணு பார்த்திருப்போம் இல்லையா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க காலம் இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சோர்சஸ்ல அதிகமா நமக்கு வந்து எது கிடைச்சிருக்கும் அப்படின்னா சங்க காலம் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது ஆண்டுக்கு 3ல இருந்து அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது ஆண்டு 300 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நமக்கு அதுல வந்து இலக்கிய சான்றுகளும் அதே போல தொல்லியல் சான்றுகளும் அதிகமாக கிடைத்த ஒரு காலகட்டம் அது. அதை பத்தி நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய இந்த 4 காலகட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப வரும் ராபர்ட் பூஸ்வெல்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ ராபர்ட் பூஸ்வெல்ட் வந்து ஒரு கண்டுபிடிச்சாரு பழங்கற்கால கருவின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்படி அவர் வந்து அந்த கை கோடாறு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னது அது ரொம்ப பெருசா இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாத்துங்க, பழங்கற்காலம் என்பது கிட்டத்தட்ட மனிதன் தோன்றும் பொழுது அந்த 20 லட்சம் ஆண்டுகள் சொல்லி குறிப்பிடுறாங்க இல்லையா?
அப்பேற்பட்ட காலகட்டத்தில இருந்து 8000 ஆண்டுகளுக்கு வரைக்கும் உட்படக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன், எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்னுதான். இது அவ்வளவு பெரிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுகிறது. இந்த நம்பர்ஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்கு. ஒரு புக்லயும் அல்லது ஒரு மெட்டீரியலையும் வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அதனாலதான் நமக்கு இது அப்படியே நம்மளுடைய ஸ்கூல் புக் டேட்டான்றதுனால பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு வேலிட் சோர்ஸா எடுத்துப்பாங்க ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்ததுனால. அதனால நீங்க இதையே ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அப்ப வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த பொருட்கள் நீங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒன்னொன்னு பத்தி நம்ம தனித்தனியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். இப்போதைக்கு என்னென்ன காலகட்டம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒண்ணு பழங்கற்காலம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது இடைக்கற்காலம். இடைக்கற்காலம் என்பது 8000 இருந்து 1300 வரைக்கும் பொது ஆண்டுக்கு முன், எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்னுதான். புதிய கற்காலம் என்பது 2000 இருந்து கிட்டத்தட்ட 1000 வரைக்கும். இதுலயே கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய காலகட்டங்களை அப்படியே ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? ஏன்னா நம்ம பொது ஆண்டுக்கு முன்னுன்னு வந்துட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 வருஷத்துக்கு பின்னாடி போறோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்ப 8000 இங்க கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10000 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா ரொம்ப துல்லியமா நம்மளால சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு தோராயமா இருக்கக்கூடியது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? அப்ப பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். புதிய கற்காலம் 1000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இரும்பு காலம் வந்து 1300 இருந்து 300 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இரும்பு காலம் போனதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடியது நம்மளுடைய சங்க காலம். அதாவது தற்போது வந்து பண்டைய வரலாறு நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து அதிகமாக போற்றக்கூடிய சங்க காலம் பொது ஆண்டுக்கு முன் 300 இருந்து பொது ஆண்டு 300 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலயுமே வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம். அதனால இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுல ஒன்னொன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். அதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழங்கற்காலம். சரிங்களா? பழங்கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கைக்கோடாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பிளக்கும் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமான கருவியாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா பழங்கற்காலம் கிட்டத்தட்ட மனிதன் தோன்றி ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு காலகட்டமா பார்க்கக்கூடியது. அப்ப பெருமளவுல தொழில்நுட்பங்கள்லாம் கிடையாது. மனிதன் வந்து அந்த நெருப்பை வந்து கண்டுபிடிச்சதே பெரிய விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப வந்து கைக்கோடாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கருவியாக பார்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த கருவியை வந்து பாத்தீங்கன்னா மரத்தாலையும் எலும்பாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைப்பிடிகள் வந்து செஞ்சு வெட்டுவதற்கும் குத்துவதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தியல் கற்களையும் வச்சு அதே போல கோலக்கற்களையும் கூட பயன்படுத்தியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இது எல்லா இடத்துலயுமே என்ன பயன்படுத்திட்டு இருக்காங்க? கற்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? மனிதனுக்கு அப்ப இரும்புனா என்னன்னு தெரியல. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கற்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதற்காக குவாட்ஸ் வகை கூழாங்கற்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அந்த பிடிப்புக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கூர்மைக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குவாட்ஸ் வகையான கூழாங்கற்கள். ஏன்னா கல்லு தெரியும். அதனால கல்லுல நிறைய வகைகள் இருக்கு. ஏன்னா இந்த வகையை பயன்படுத்தினா ஒரு உறுதிக்காக, இந்த வகையை பயன்படுத்தினா ஒரு கூர்மைக்காகன்னு சொல்லிட்டு கல்லுல இருக்கக்கூடிய வகைகளை எடுத்து மனிதன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். சரிங்களா? இந்த கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதே போல பல்லாவரம், குடியம் குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை, இந்த எருமைவெட்டிப்பாளையம், பரிக்குளம் இந்த இடங்கள்லயும் வந்து கிடைத்திருக்கு. இந்த இடங்களை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டு இந்த இடங்கள் பெயரை கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு இடமத்தை வந்து எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. ஆதிச்சநல்லூர் அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை பிரிச்சு பார்க்க தெரியணும். மீதி இருக்கக்கூடிய இந்த அதிரம்பாக்கம், வடமதுரை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்கற்கால கருவிகள் கண்டுபிடிச்ச இடம். ஆதிச்சநல்லூர் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய இரும்பு காலம், சங்க காலத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் கண்டுபிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிக்க தெரியணும். சரியா? அதே போல இந்த கீழ்பழங்கற்கால கருவிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட ஆற்காடு, தர்மபுரி பகுதிகளையும் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம எங்க வந்து பார்த்தோம் இல்லையா, அதிரம்பாக்கம், வடமதுரைன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து இந்த இடங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பசால்ட் என்னும் எரிமலை பாறைகளை வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஏன்னா கற்காலம் அதை வந்து பாத்தீங்கன்னா கைக்கோடாரிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமை வேணுன்றதுக்காக பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை பாறைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டோட தென்பகுதியிலும் சரி, இலங்கையிலும் சரி, இந்த கீழ்பழங்கற்காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்பாட்டு சான்றுகள் வந்து எதுவுமே பெருசா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தென்பகுதிகளிலும் சரி, இலங்கையிலும் சரி, இந்த இடங்கள்ல இந்த பழங்கற்காலத்துக்கான சான்றுகள் பெருசா கிடைக்கல. அதே போல
நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வட பகுதிகளில் சில இடங்கள்ல இது கிடைச்சிருக்குன்றது. ஏன்னா ராபர்ட் ப்ரூஸ்ஃபீல்ட் அவர்களும் இங்க மெட்ராஸ் இது போன்ற இடங்கள்ல தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இந்த இடங்கள்ல வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே போல அதிரம்பாக்கத்துடைய இந்த கீழ்பழங்கற்கால பண்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமார் கிட்டத்தட்ட 2 முதல் 1.5 லட்சம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அதிரம்பாக்கத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த கற்கருவிகளை வைத்து பார்த்தா இவ்வளவு ஆண்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு பொருட்களாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது இடைக்கற்கால பண்பாடு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இடைக்கற்காலம் என்றது நம்மளுடைய பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி நம்ம வந்து இடைக்கற்கால பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாகுபாடுக்கு உட்படுத்தி இருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல மனிதன் வந்து வேட்டையாட துவங்குறான். மனிதன் வந்து வேட்டையாடக்கூடிய பொருட்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உணவு கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து வைக்கணும். ஏன்னா அப்ப வந்து அதெல்லாம் தெரியாது. காலங்கள் வந்து கொஞ்சம் முன்னேற வேட்டையாடணும், உணவு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமிச்சு வைக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கு நிறைய சான்றுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, வட ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இது எல்லா இடங்கள்லயுமே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா தென்பகுதிகளும் வந்துச்சு. தமிழகத்துடைய தென்பகுதிகளையும் இந்த இடைக்கற்கால பண்பாடுகள் வந்து அதுக்கான சான்றுகள் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதே பழங்கற்கால பகுதிகள்னு வரும்பொழுது நம்மளுடைய தென்பகுதிகளில் பெருசா சான்றுகள் கிடைக்கல. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற சான்றுகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல தேரி அப்படின்ற ஒரு பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடிக்கு பக்கத்துல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இடைக்கற்கால கருவிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தேரி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? கிட்டத்தட்ட நிறைய சிவப்பு மணல் குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதி வந்து தேரி தூத்துக்குடி பக்கத்துல இருக்கு. அதனால தேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த காலத்துல வாழக்கூடிய மக்கள் வந்து செர்ட் குவாட்ஸ்லான இந்த சிறிய செதில்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கருவிகளாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். சரிங்களா? இது போல சின்ன சின்ன செதில்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கருவிகளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுதங்களாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேளை கேள்வி இப்படி வருது, பழங்கற்காலத்துக்கும் இடைக்கற்காலத்துக்கும் என்ன வேறுபாடுகள், என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டுமே கற்காலம் தான், ரெண்டுமே வந்து கல்லு தான் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா என்ன வித்தியாசம்? அங்க ரொம்ப பெரிய பெரிய கருவிகள் வந்து பயன்படுத்துறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சிறிய வகை கருவிகளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயன்படுத்துறாங்க. நிறைய சின்ன சின்ன வகையில நம்ம ஷர்ட் அதே போல குவாட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுல சின்ன சின்ன வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுதங்கள் வந்து செஞ்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? கருகற்கள், கற்செதிகள், சுரண்டு கருவிகள், கத்தி, துளைப்பான், அதே போல வந்து பாத்தீங்கன்னா லெவலாய்ச்சியன் செதில்கள், கைக்கோடாரி, பிளக்கும் கருவி இது எல்லாமே வந்து இந்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய கருவிகளா பார்க்கப்படுது. முந்தைய கட்டத்தை ஒப்பிடும் பொழுது அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த கருவிகளுடைய அளவுகோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கும். தமிழ்நாட்டுடைய தென்பகுதிகள், புதுப்பட்டி, அதே போல சீவரக்கோட்டை இந்த இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடைப்பழங்கற்கால கருவிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே போல தஞ்சாவூர், அரியலூர் ஆகிய இந்த இடங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப 2 கற்காலம் பார்த்திருக்கோம். என்ன? பழங்கற்காலம், இடைக்கற்காலம். இப்ப மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதிய கற்கால பண்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவதா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விலங்குகளை பயன்படுத்துறாங்க. வேளாண்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து செய்யக்கூடிய ஒரு பண்பாட்டுக்கு வழிவகுக்கிறாங்க. ரொம்ப பெருசா இல்ல, பட் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்துல வேளாண்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு பண்பாடு வந்து வெளிவர ஆரம்பிக்குது. சரிங்களா? வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பையம்பள்ளின்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்வதற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. அது எந்த காலத்தோட ஒத்து போகுது அப்படின்னா புதிய கற்காலத்தோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு ஆகிய தானியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. இந்த செல்ட் அப்படின்ற கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்கால பண்பாட்டுல மக்கள் வந்து செல்ட் பெருங்கேற்புக்கு கற்கோடாரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க இல்லையா, அது செல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கற்கோடாரிகள் வந்து மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் வந்து இங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா இங்க வாழக்கூடிய மக்கள் வந்து புதிய கற்காலத்துல வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த கால்நடை வளர்ப்பு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா கால்நடை மேய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தொழிலாக அவங்களுக்கு வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. சரிங்களா? இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்டிகளின் மீது களிமண் பூசி உருவாக்கப்பட்ட முறையில் வந்து பாத்தீங்கன்னா சுவர்கள் வந்து கொஞ்சமா எழுப்பப்படுது. மனிதன் முதல்ல புகையில வாழலாம்,
அதுக்கப்புறம் எங்கேயோ மரம் காடுகளுக்கு நடுவில் வளரான். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகமாக அடைய ஆரம்பிக்குது. சுவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா களிமண்ணால் பூசிய உருவாக்கப்பட்ட சுவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. புதிய கற்கால ஊர்களாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்துல பையம்பள்ளியும் அதே போல தர்மபுரி பகுதிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நமக்கு ஆதாரங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கற்காலம், சரிங்களா? இரும்பு காலம் சொல்லிட்டு நம்ம அதை தான் சொல்லுவோம். அதே போல பெருங்கற்காலம் என்று அந்த காலகட்டத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவோம். அது ஏன்றத அடுத்தடுத்த இதுல சொல்லலாம். இப்போதைக்கு இரும்பு காலத்தை பார்ப்போம். இரும்பு காலம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா ஏன் இரும்பு காலம் சொல்றான், மனிதன் வந்து இரும்புன்ற ஒரு உலோகம் இருக்கிறத அறியறான், அதை வந்து பயன்பாட்டுக்கு உட்படுத்துறான். அதனால இரும்பு காலம் என்று நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? ஏன்னா இரும்பு காலத்தை தொடர்ந்துதான் வந்து நமக்கு நிறைய மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப புதிய கற்காலத்திலேயோ பழங்கற்காலத்திலேயோ இடைக்கற்காலத்திலேயோ கிடைக்காத நிறைய ஆதாரங்கள் சான்றுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இரும்பு காலத்துல கிடைக்கும். இதையெல்லாம் தாண்டி அடுத்து வரக்கூடிய காலமா இருக்கக்கூடிய சங்க காலத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமான அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆய்வுகள் வந்து மேற்கொண்டு அதுல வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சங்க காலத்திற்கான ஒரு அடித்தளமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க, சரிங்களா? இங்க மக்கள் வந்து இரும்பு, வெண்கல பொருட்கள், தங்க அணிகலன்கள் வந்து நிறைய வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செம்மணிகள் கார்னெலியன் சொல்லுவோம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பளிங்காலான குவாட்ஸ், இந்த எல்லா மணிகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சானூர், புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தன்னவாசல், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு காலத்துக்கான ஒரு ஆதாரங்களாக பார்க்கப்படுகிறது, சரிங்களா? அதே போல வேளாண்மையும் கால்நடை வளர்ப்போம் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்ப்போம். இப்போ இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வேளாண்மை வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடு மாடு வளர்ப்பு என்பது இரும்பு காலத்துல அதிகமா நடக்க துவங்கிடுச்சு, சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குழுக்களாக பிரியிறாங்க. சில குழுக்கள் வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. சில குழுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு வந்து சேகரிச்சு வைக்கிறாங்க. அதே போல வேளாண்மை செய்யும் பொழுது திணை வகைகளும் நெல் வகைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிரிட துவங்குறாங்க, சரிங்களா? நிறைய வந்து நீர்ப்பாசன வசதிகளை வந்து மேம்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடங்கள்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக நதிகளும் குளங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருகே இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு வந்து ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா நிறைய நீர்ப்பாசனங்கள் வந்து இவங்களால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிக்குது, சரிங்களா? ஆற்றுப்படுகைகளில் அதாவது டெல்டா பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பாசன தொழில்நுட்பம் வளர்ந்தது. ஏன்னா இந்த சுற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதை வைத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஆதிச்சநல்லூர்லயும் சரி, பழனிக்கு அருகே இருக்கக்கூடிய பொருந்தலிலும் சரி, ஈம சின்னங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? சின்னங்களுள் நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் வந்து நிறைய கிடைச்சிருக்கு, சரிங்களா? அதாவது ஆதிச்சநல்லூர் இந்த இடங்கள்ல ஈமச்சடங்குகள் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஈமச்சடங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா நெல்லை உள்ள வச்சு புதைத்ததற்கான ஆதாரங்களும் சேர்ந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா? அதே போல அப்ப இருக்கக்கூடிய அரசியலும் சமூகமும் அப்படின்ற தலைப்பு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கைவினை கலைஞர்கள், மட்பாண்டம் செய்யறவங்க, உலோக வேலை செய்வர்கள், அதாவது கம்மியர்னு சொல்லுவாங்க, தொழில்துறையர் சார்ந்தவர்கள், இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழுக்களாக பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ப, வாழ்வாதாரத்துக்கு ஏற்ப, தொழிலுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை செய்யக்கூடியவர்கள், ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்கள், இது போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போல பல தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழுக்களாக பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய வேலை நிமித்தமாக மட்டுமே பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? கல்லறைகளுடைய அளவுகளும் அதே போல ஈம பொருட்களுடைய வேறுபாடுகளும் இக்காலத்தில் ஏராளமான சமூக குழுக்கள் இருந்ததையும் அவர்களுக்கு வேறுபட்ட பழங்கால இருந்ததையும் தெரிய வருது, சரிங்களா? அதாவது அவங்களுக்கும் நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. அப்போ ஒரு குழுக்களாக பிரிகிறாங்க. இந்த குழுக்களுடைய ஈமச்சடங்குகள் செய்யக்கூடிய முறை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. முதல்ல எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து நிறைய குழுக்களாக பிரிகிறாங்க. இவங்க செய்யக்கூடிய தொழிலும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈமச்சடங்குகளுக்கான முறையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தலைவருக்கு கீழான சமூகங்கள் தம்மை அமைத்து கொண்டன. அப்போ இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து சமம்ன்றதை தாண்டி ஒரு தலைவன் அந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? ஒரு கால்நடையை கவர்ந்து செல்றது, அப்ப ஆடு மாடுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்ந்து செல்லுதல், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து எதிர்த்து அவனை போரிட்டு
அதை வந்து மீட்டு எடுத்துட்டு வர்றது, நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா அபகரிக்கிறது, இது போன்ற மனித செயல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு காலத்துல செயல்பட தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதே இரும்பு காலத்திலும் சரி, சங்க காலங்களிலும் சரி, இந்த கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களான மட்பாண்டங்கள் வந்து கண்டெடுக்கப்படுகிறது. அதே போல தொழில்நுட்பங்கள், உலோக கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து பேசும்பொழுது ஈம பொருட்கள் வந்து நிறைய வந்து இந்த காலகட்டத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதே போல வாளு, குறுவாளு இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உளிகள், விளக்குகள், முக்காலிகள், கோடாரிகள் இது எல்லாமே இரும்பு காலத்துக்கு தொடர்புடையதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்திருக்குங்க. சரிங்களா? பெருங்கற்கால ஈம சின்ன வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு பாருங்க. இது வந்து ஏன் இந்த தலைப்பு வச்சிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இரும்பு காலத்தை பெருங்கற்காலம் சொல்றோம். ஏன் அப்படின்னா இங்க வந்து இறந்தவர்களை நம்ம ஈமச்சடங்கு செய்யும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கற்களை வைத்து புதைப்பதற்கான ஒரு சாத்தியங்கள் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலேயே பெருங்கற்காலம் சொல்லிட்டு நம்ம வந்து இரும்பு காலத்தை குறிப்பிடுறோம். ஏன்னா இங்க ஈமச்சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதோடைய வகைகள் மாறி இருக்கு, அதோடைய பிம்பங்கள் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இறந்தவர்களுடைய உடலோட ஈம பொருட்களையும், இரும்பு பொருட்களையும், கார்னிய மணிகளையும், வெண்கல பொருட்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இறந்தவர்களுடைய எலும்புகளோட ஈம சின்னங்களோட வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற பொருட்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களோட மத நம்பிக்கையையும் இது காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே போல இந்த கொடக்கல் அல்லது குடைக்கல், சரிங்களா, அதாவது குடை வகை, தொப்பிக்கல், பத்திக்கல் ஆகிய வகைகள் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில காணப்படுகிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈமச்சடங்கள் இந்த இறுதி இது நடக்குது இல்லையா, அதோட வகைப்பாடுகளாக இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த பெருங்கற்கால ஈம சின்னங்கள் நம்ம சொல்லும் பொழுது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருவோம். சரிங்களா? டோல்மென், அதே போல கற்திட்டை, சில்ட்டு கல்லறைகள், மென்கீர் வந்து நினைவு சின்ன குத்துக்கள், தாழி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாறையை கொண்டு உருவாக்கக்கூடிய முறைகள், சார்கோபெக்ஸ் ஈம தொட்டிகள் என்றெல்லாம் வகைப்படுத்துறாங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பார்த்துருவோம். சரிங்களா? அதுல முதல்ல சிஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சிஸ்ட் அப்படின்னா என்ன, இந்த வார்த்தையை பாருங்க, சிஸ்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையா மண்ணுல புதைக்கக்கூடிய ஒரு கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 4 புறங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்களை நிறுத்தி, மண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 புறங்களும் கற்களை நிறுத்தி மேலே ஒரு கற்பாலத்தை வந்து வைத்து மூடி விடுவாங்க. கீழே வந்து கிட்டத்தட்ட மண்ணை தோண்டி 4 புறமும் கற்களை வைத்துட்டு மேலே ஒரு கற்பலகையை வைத்து மூடிடுவாங்க. இதை சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே ஈம சின்னங்கள் ஒரு வகையில இருக்கு. அது என்னென்னன்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏர்ன். ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? ஏர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மட்பாண்ட சாடி. சரிங்களா? ஒரு மட்பாண்ட சாடியில வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதைக்கப்படுகிறாங்க. சரிங்களா? இப்போ ஏர்ன்றது ஒரு பெரிய மட்பாண்ட சாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்தவர்களை வந்து புதைக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது வந்து பாருங்க, இந்த சார்கோபெக்ஸ் என்பவை வந்து பாத்தீங்கன்னா சுட்ட களிமண்களான சவப்பெட்டி. ஒரு சவப்பெட்டி செஞ்சு வைக்கிறாங்க. இப்ப மரத்துல சவப்பெட்டி பார்த்திருப்பீங்க, அதையே சுட்ட களிமண்களாக செஞ்சு வச்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்கோபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. இது ஒன்னொன்னுக்குமான விளக்கம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? மென்ஹீர் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதைத்த நினைவு சின்னம் போல நிறுத்தப்படுவது. சரிங்களா? மென்ஹீர் என்றது புதைக்கிறாங்க, புதைத்துட்டு ஒரு இப்ப நடுக்கல் நம்ம வந்து பார்த்திருப்போம், நடுக்கலையுமே நம்ம வந்து மறுபடியும் பார்ப்போம். அதே நடுக்கல்ன்றது சின்னதா வந்து பாத்தீங்கன்னா நடப்பட்டிருக்கும். மென்ஹீர்ன்றது ஒரு குத்த வைத்த ஒரு பெரிய கல் போல வந்து பாத்தீங்கன்னா நட்டிருப்பாங்க. சரிங்களா? நினைவு சின்னமா நட்டிருப்பாங்க. அது வந்து மென்ஹீர் அப்படின்னு சொல்லியிருப்போம். சிஸ்ட் நம்ம ஏற்கனவே வந்து கல்லறைகள் வந்து பார்த்துட்டோம். கருத்துட்டைகள் போல வச்சிருப்பாங்க. ஒரு போர்ட் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அழைக்கப்படுது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா புறங்களும், ஒரு புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரு துளையிடப்பட்ட ஒரு புறம் வந்து இடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நுழைவாயில் போல இருக்கும். இந்த போர்ட் ஹோல்ன்றது ஒரு நுழைவாயில் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல டோல்மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன், அதை பத்தி எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்க மாட்டேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பாருங்க, மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா இதை புதைத்துருவாங்க, மண்ணுல புதைத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரு புறங்களும் இங்க பாருங்க பெரு கல்லு போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்டுட்டு அதற்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க, ஒரு பெரும் பாறை எடுத்துட்டு வந்து வச்சிடறாங்க இல்லையா. இந்த வடிவமைப்புக்கு பேரு டால்மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஒரு படுக்கை போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்லை எடுத்துட்டு வந்து மேல வச்சிடறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கருத்துட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், அடுத்தது கும்மாள பருதும்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், அடுத்தது நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம். இந்த இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடங்கள் பெயரை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடங்கள் பெயர்கள்ல டால்மென்ஸ்னு ஒண்ணு இருந்திருக்கு. டால்மென்ஸ்னா என்ன, இது எந்த ஊர் சார்ந்தது, எந்த மாவட்டம் சார்ந்தது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா
புலிமான் கொம்பை. சரிங்களா? புலிமான் கொம்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எந்த இடம்? தேனி மாவட்டத்துல வைகை நதி பள்ளத்தாக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இது. 2006 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்துல வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களால் வந்து அரிய நடுக்கல் வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. நடுக்கல்ன்றது என்ன? இறந்தவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீரராக இறக்கும் பட்சத்துல அந்த ஊருக்காக போரிட்டு ஏதாவது ஒரு வீரதீர செயல்கள் செய்து இறக்கும் பட்சத்துல அவரை வந்து புதைத்ததுக்கு பின்னால் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நினைவு சின்னமாக நடுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடுவாங்க. சரிங்களா? சின்னதா ஒரு நடுக்கல் மாதிரி நடுவாங்க. அதுல வந்து அவருடைய பெயர் அவருடைய சாகசம் பத்தி வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நடுக்கல் வந்து புலிமான் கொம்பையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அவங்க கண்டெடுத்துல வந்து என்ன காணப்பட்டிருக்கு? கூடலூர் ஆகோல் பேடுத்தியன் அந்தவன் கல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து இதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூடலூர்ல ஆணுரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாடு வந்து செல்வமாக பார்க்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆணிரையை கவர்தல் என்பது போர் நடந்த ஒரு அறிகுறியாக காணப்படுகிறது. அதை மீட்டெடுத்து வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒருவன் இறந்துக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நடுக்கலுமே வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த நடுக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோ ஸ்டோன் வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தொல்லியல் கண்டுபிடிப்புக்கான ஒரு முதல் கட்டம் ஒரு முடிவுக்கு வருதுங்க. சரிங்களா? அடுத்தடுத்த தொகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் துல்லியமா எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போதைக்கு தொல்லியல் கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச்.